உதயநிதிய கைது பண்ணி நாம் ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய ஒரு எண்ணம். இந்த எண்ணத்துக்காக வேண்டிதான் வேற அவரு பேர்ல ஏற்கனவே துணை முதலமைச்சரா இருந்தாரு, அது பேர்ல ஊழல் குற்றச்சாட்டுன்னு போட்டனாக்கா எல்லாம் உங்களோட இருக்கிற மந்திரி ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானா, கூட இருக்கிற இருக்கிறவங்க ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானானுங்க. அதனால அதோட பேரை பெண்களை பயன்படுத்தி பேரை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம். இந்த திட்டத்தை யாரு போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த ஆதவர்ஜுன். ஆரம்ப காலத்தில் நாங்க துணை முதல்வர் கூட கைது பண்ணுவோம், இந்த வார்த்தையெல்லாம் இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்து காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம். அதனால உதயநிதி எதை பேசினாலும் தங்களைத்தான் திட்டுறாங்க பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவரு விவசாயிகள் தண்ணி வரலன்னு சொல்லி தஞ்சாவூர்ல போராடிட்டு இருக்கிறான். விவசாயிகள் பிரச்சனைக்கு போறாரு. அங்க போனா விவசாயிகள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறான். தண்ணி கிடையாது, ஒரு மாசமா மேட்டூர் அணை திறக்கல, காவிரி டெல்டா பகுதிக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி கருத்தை சொல்லி அவங்க எல்லாம் கோரிக்கை வச்சு யார்கிட்ட கோரிக்கை வச்சாங்க? முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றி அதால பண்ணி இருந்தனா அவங்க அந்த போராட்டத்துக்கு பேசியிருக்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்கள் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை மதிக்காமல் அங்க கூட்டத்துல பேசுறப்ப பல்வேறு கருத்தை சொல்றாரு. விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, உர பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கு எல்லாம் சரிவர மானியம் கொடுக்கறது இல்லைங்கிற கோரிக்கையெல்லாம் பேசிட்டு இடையில கூட்டத்துல ஒருத்தர் சொல்றான் திரிசான்னு கத்துறாங்க. திரிசான்னு கத்துறப்ப அவரு திரிசாங்கிற பேரை உச்சரிச்சு எங்கேயுமே சொல்லல. இதை விட என்னன்னா இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய பெயரை யாருக்குமே எந்த விதமான இதையுமே பேரை சொல்லாம தான் சொல்றார். உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மந்திரி பேரை அதெல்லாம் சொல்லல. மாணவர்களுக்கு தீங்கிழைச்சிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க தடி எடுத்து விட்டு சுத்தின ஒருத்தன்னு சொல்லி சொல்றாங்க. லாட்டரி சீட்டு வித்து காசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அத மந்திரிகள் பெயரை உச்சரிக்காமல் பொதுவா பேசிட்டு வர்றாங்க. இப்ப டேம்ல இருந்து தண்ணீர் வல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கு இவங்க புனையா திரிச்சு இதுக்கு ஊறுகாயா பயன்படுத்துறாங்கன்னாக்கா தஞ்சாவூர்ல ஒரு தசிகி, அந்த தசிக்கு பேரு பைரவின்னு சொல்றாங்க. பெண்களை பாதிக்கிற மாதிரி பேசிட்டாரு ஒரு குற்றச்சாட்டை போடுறாங்க. அதான் குற்றச்சாட்டு, பெண்களை பாதிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அட பெண்களை எந்த பெண்களை பேசினா திரிசாவை பேசிட்டாங்கன்னு தான் சொல்றான். விஜயும் சினிமா நடிகர், நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சினிமா நடிகர். சினிமா நடிகருக்கு தான் தெரியும் பாம்பின் கால் பாம்பரியும். இவன் அயோக்கித்தனம் பண்ணா அவன் அயோக்கித்தனம் பேர் தெரியும். இந்த ரெண்டு அயோக்கித்தனத்துக்கு அவரு விஜய் சினிமா நடிகர் இருக்கிறப்ப என்னென்ன பண்ணிருக்காங்கிறத உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் படத்துல சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறப்ப என்னென்ன அயோக்கித்தனம் பண்ணாங்கன்னு தளபதி விஜய்க்கு தெரியும். இந்த ரெண்டு சினிமா நடிகரும் சேர்ந்துட்டு ஏதோ உள்கால் புணர்ச்சியில செஞ்சுட்டு இருக்காங்க.